ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த குழம்ப நம்ம எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காரக்குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 10 பூண்டை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெண்டைக்காவை நான் வாஷ் பண்ணி தொடச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை ஒரு 3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காவோட வளவளப்பு தன்மை போய் வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வரட்டும். இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு என் 1 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம கரைச்சி அந்த தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு செக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் குழம்பு பதத்துக்கு வந்துட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.